மாண்புமிகு உறுப்பினர் இறுதியராஜ். கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளை முதலில் தமிழில் மொழிபெயர்த்து அச்சு இயந்திரம் வழியாக முதலில் தமிழில் அச்சிட்டவருமான சீகன் பால்க் ஐயருக்கு மணிமண்டபம் கட்ட ஆணையிட்ட இந்தியாவில் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பாளராக விளங்கிட்ட தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி சொல்லி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 59வது வார்டு கல்லுக்குழி செங்குளம் காலனி பகுதிகளில் உள்ள சுமார் 45 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த 360 வீடுகள் முற்றிலும் பழுதடைந்து மக்கள் வசிக்க முடியாத குடியிருப்புகளாக இருக்கின்றன. அவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு கட்டப்படும் கட்டடம் மட்டுமன்றி பொதுமக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அன்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே கல்லுக்குழியில் கட்டிடம் கட்டுவதற்காக உத்தரவிடப்பட்டு 342 வீடுகள் இடிக்கப்பட்டு 464 வீடுகளாக அங்கே கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. செங்குளம் காலனியிலேயும் அதே பிரச்சனை இருக்கிறது. அங்கே ஒரு 390 வீடுகள் இருக்கிறது. அதிலேயும் ஏறத்தாழ ஒரு 108 வீடுகள் இடிக்கப்பட்டு புதிதாக கட்ட வேண்டும் என்ற நடவடிக்கை எடுத்து இடிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசு பணியாளர்களுக்கு எத்தனை வீடுகள் வேண்டும் என்று கேட்கிறாரோ அதற்கு மேலே மீதமாகிற பொழுது அதை வெளியிலே விற்கலாமா என்பதை பற்றி முடிவெடுக்கப்படும். அதுவும் அரசு நிலமாக இருந்தால் அதிலே கொஞ்சம் தடைகள் இருக்கிறது. வாரியத்தினுடைய இடமாக இருந்தால் அதை வெளியிலே விற்பதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கலாம். உறுப்பினர் அவருடைய பதிலுக்கு நன்றி தெரிவித்து, அதே போல என்னுடைய திருச்சி கிழக்கு தொகுதி என்பது காந்தி மார்க்கெட் மக்களை நம்பி வாழுகின்ற மிகவும் பின்தங்கிய நிலையிலே வாழ்கின்ற மக்களை கொண்டதாகும். சொந்த வீடுகளின்றி வாடகை வீட்டில் 100 ஸ்கொயர் ஃபீட் 150 ஸ்கொயர் ஃபீட்ல தான் வீடுகளில் வாழ்கின்ற சூழ்நிலை அங்கு இருக்கு. மக்கள் அடர்த்தியான பகுதிகளிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. எனவே அமைச்சர் கூறியவாறு பழுதடைந்த வீடுகளை அகற்றும் போது குறிப்பாக இந்த 360 பழுதடைந்த முற்றிலும் மக்கள் வாழ முடியாத இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகளை அகற்றிவிட்டு குறைந்த வருமானம் உள்ள மக்களுக்கான லோ இன்கம் குரூப், நடுத்தர வருமானம் உள்ள அதாவது மிடில் கிளாஸ் இன்கம் குரூப் பயன்பெறுகின்ற வகையில் அடுக்குமாடி கட்ட குடியிருப்புகள் கட்ட அரசு வழிவகை செய்கின்ற பொழுது முன்னுரிமை தந்து திருச்சி கிழக்கு தொகுதிக்கு தர வேண்டும். திருச்சி கேக்கநகர் பகுதியில் வாரியத்திற்கு சொந்தமான பல நிலங்கள் இருக்கின்றன. செங்குளம் காலனி பகுதியிலும் கூட நம்மளுடைய கல்லுக்குழி பகுதியில் அதிகமான இடங்கள் இருக்கின்றன என்பதையும் அமைச்சருக்கு தெரிவித்து முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று தங்களின் வாயிலாக கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வீட்டு வசதி வாரியத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கிற மொத்தமாக 141 இடங்கள் அங்கேதான் வாடகை வீடுகள் அரசு பணியாளர்களுக்காக இப்பொழுது செயல்பட்டு வருகிறது. அதில் ஏறத்தாழ 60 இடங்களில் 60 வளாகத்தில் இருக்கிற 10,000 வீடுகளுக்கு மேல் மிக மோசமாக பழுதடைந்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்கிற பொழுது இதையெல்லாம் உடனடியாக கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தால் அந்த இடங்கள் படிப்படியாக இடிக்கப்பட்டு புதிதாக கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த 60 இடங்களிலே வாரியத்திற்கு சொந்தமாக 14 இடங்கள் தான் இருக்கிறது. மற்ற அத்தனையும் அரசு நிலம். எனவே அரசு நிலத்தில் வாடகை குடியிருப்புகள் அரசு பணியாளர்களுக்காக கட்ட முடியுமே வெளியே மற்றபடி கட்டுவது சிரமம். ஆனால் வாரியத்துடைய சார்பாக எங்கே இடம் இருந்தாலும் அதிலே கட்டி விற்பதற்கு வாய்ப்புகளை நாம் கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் அவர்களோடு அதை விவாதித்து அதை பற்றி தெரிந்து அதன் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.